வெல்கம் டு போடி ஆர்ஜே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை பாப்பட். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கோதுமை மாவு 1 கப், மைதா 1/2 கப், சர்க்கரை 1/2 கப், 3 ஏலக்காய், 10 முந்திரி பருப்பு, பாதாம் 5, நெய் 2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், ஆயில். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரையை போட்டுக்கலாம். அதோட 3 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பவுலில் 1 கப் கோதுமையை சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப் மைதாவையும் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையையும் ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். நம்ம பாதாமையும் முந்திரி பருப்பையும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா பொடி பண்ணி அதையும் அதோடு சேர்த்துக்கலாம் மாவோட. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஸ்பூன் நெய் அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த உப்பு நெய் எல்லாமே நல்லா இந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி கையாலே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ 1/2 hour கழித்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா சாஃப்டாக. அதை எடுத்து நம்ம நல்லா உருட்டி அது சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டிக்கலாம். இந்த மாதிரி ஊட்டி வச்சுக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்திக்கு ஊட்டுற மாதிரி மாவை எடுத்து நல்லா ஊட்டிக்கலாம். அந்தளவுக்கு தின்னா வேணாம். கொஞ்சம் நம்ம ஆளு பரோட்டாவுக்கு உருட்டுவோம் இல்லையா, கொஞ்சம் திக்காக அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம ஒரு கிளாஸோ இல்லாட்டி அந்த கார்னர் ஷார்ப்பாக இருக்கிற எந்த ஒரு இதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம அச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கிளாஸில் நான் இந்த கார்னர் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அதில் வச்சு நம்ம ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஓவல் ஷேப்பில் கிடச்சிரும். நல்லா ரவுண்டாக அழகாக வருது பாருங்கள். அதை நம்ம பூரி போடுற மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, இல்லாட்டி சீக்கிரமே நமக்கு ஒரு மாதிரி கலர் கறியிடும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இதை நீங்கள் மொத்தமாக போட்டால் ஒன்றும் ஒட்டிக்காது. நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். நல்லா அப்பப்போ நல்லா திருப்பி விடுங்க. நல்லா அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நமக்கு உள்ளேயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நமக்கு சுவையான கோதுமை பப்பட் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக, குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.